எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2222வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த கடனை எப்படியாவது பிரயாசப்பட்டு திரும்ப கொடுக்க தங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நல்ல வேலைகளை தரும்படியாக ஜெபிப்போம். ஒருவேளை இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு நீங்கள் சிக்கி தவிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனை மாறும். நீங்கள் அநேக பேருக்கு கொடுக்கத்தக்க கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. அதாவது நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல என்னால் முடிந்தவரை அவருக்காக ஓடுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையில நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, இது விருதாவாய் போகாது, இது நிச்சயமாய் கர்த்தர் பார்க்கிற என்ற உணர்வோடு நாம் ஜீவிக்க வேண்டும். சில நேரங்களில் சில சபைகளில ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை செய்வாங்க. யாருமே கூட இருந்து செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க மட்டும் உண்மையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, யார் இதை பார்க்கிறா? ஒன்று நிச்சயம், வானத்தின் பூமி கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரின் தீயோரை நோக்கி பார்க்கிறார். நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு செய்கிற ஊழியத்துல அதை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு பலன் கொடுப்பார். மற்றபடி யாரும் பார்க்கலையே சொல்லி வருத்தப்பட்டு உங்க சேவையை நிறுத்திடாதீங்க. யாரும் நம்மளை பாராட்டலன்னு சொல்லி ஆண்டவருக்காக செய்கிற வேலையை நிறுத்தி விடக்கூடாது. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தர் பார்க்கிறார். அந்த விஷயத்துல நீங்க பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆலோசனை கொடுக்கிறார். அதாவது சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்துல நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 2வது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பார்கள், கர்த்தருடைய வல்லமையினால் அவர்கள் திரும்ப உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று அசைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 2வது ஆலோசனை சொல்லுகிறார். 3வது, கர்த்தருடைய கிரியையில எப்போதும் நீங்கள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்கிறார். ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வதில் இன்னும் பெருக வேண்டும். அப்போ ஊழியத்துல ஒரு பெருக்கம் காணப்படும் போது, ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யும் போது அது நிச்சயமாய் கர்த்தர் பார்த்து நமக்கு அதுக்குள்ள படுகிற பிரயாசத்துல ஒரு அற்புதம் செய்வார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு ஊழியம் கூட செய்யலைன்னா, நீங்க அங்க வைக்கிற திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை உங்க போதகத்தை கேட்டு நீங்க செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை புரோஜனம் உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில அநேக புதுமையான அற்புதங்களை செய்வீரா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்ட சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும். என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய்
என்று